ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு சண்டை வரும். சண்டை இல்லாத கணவன் மனைவி குடும்பமே கிடையாது. ஏமோ நாட்டில் நடக்காத குடும்பம் சண்டை தான் தளபதி விஜய் வீட்டில் நடக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் கொடுமை, இதெல்லாம் நியூஸில் போட மாட்டீங்க. நியூஸ் ரிப்போர்ட்டரே ஒரு எம்எல்ஏ எடுத்து அதை பற்றி போட மாட்டீங்க. அங்கன்வாடி ஊழியர்கள், அரசு ஊழியர் போராட்டாங்க, அதை பற்றி போட மாட்டீங்க. தளபதி விஜய் காலில் ஒரு சின்ன ஆணை குத்துனா அந்த நியூஸாக போட்டு பெருசாக்குறீங்க. ஏன் உங்களுக்கு அப்போ தளபதி விஜய் மேலே உங்களுக்கு பயம் இருக்குது. நாம் நாட்டை ஆளணும், புதுசாகத்தை வாழக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. நல்லா தெரியுது. நீங்கள் அவங்க மேலே இருக்கிற வன்மத்தை கக்குறீங்க. ஒன்று நம்மக்கிட்ட காங்கிரஸ் டிவிக்கு பக்கம் போகக்கூடாது திட்டத்துக்கு பிறகு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிசம்பர் மாதமே போட்ட மனுவை திரும்பி இப்போ வர காரணம் என்ன? அதுதான் சந்தேகம். இதுக்கு பின்னாடி அரசியல் கண்டிப்பாக இருக்குது. கூடிய சீக்கிரம் தமிழக வெற்றிக்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கூட பயணிக்க போகுது. கேரளாவில் தளபதி விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. கேரளாவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நிற்கணும்னா தளபதி விஜயோட சப்போர்ட்டு தேவை. கண்டிப்பாக காங்கிரஸ் தளபதி விஜய் பக்கம் போவாங்க. இந்த கூட்டணியை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் நடக்குது. எல்லா மக்கள் தெளிவாயிட்டாங்க. குடும்ப பிரச்சனை யாருமே தலையிட முடியாது. அதுக்கு தீர்க்க ஒரே வழி கோர்ட்டு தான். அது கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு எவ்வளோ கட்சி தலைவர்களுக்குன்னா இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை நிறையா இருக்குது. முதல்ல உங்கள் பொழப்பை போய் பாருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க விஷயத்தை